ஹீட் ஸ்ட்ரோக்னால நிறைய பேர் தவறி போயிடுறாங்கன்னு. பர்டிகுலர்லி சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு சீக்கிரமாகவே தே கெட் அஃபெக்டட். டிசினஸ் அண்ட் ஃபெயிண்டிங்கை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து சீஷியஸ் மாதிரி வந்து they can also we may also lose people. Avoid excessive exercises during this time. 30-35 mm வரைக்கும் கல்லு ஃபார்ம் ஆகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். வணக்கம், I am Dr. Griffin, urologist and andrologist, Ray and Rio Specialty Clinic. நம்ம இப்போ காமனாக எல்லாருமே என்ன ஃபேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் தாங்க. ஸோ அந்த கத்திரி வெயில் நமக்கு என்னென்ன பிரச்சனை கொண்டு வரும், அதோடைய வார்னிங் சைன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அந்த பிரச்சனைகள் வராமல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெம்பரேச்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 100 degrees Fahrenheit மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேருந்து இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளை அறியாமல் உடம்புலேருந்து தண்ணீர் வெளியேறுறது. எப்படிலாம் வெளியேறும்னு பார்த்தீங்கன்னா காமனஸ்ட்டு வேர்வையில் நம்ம நிறைய வாட்டர் லூஸ் பண்ணிடுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மூச்சு விடும்போது பர்ஸ்பிரேஷனில் நம்ம நிறைய வாட்டர் வேப்பர் லூஸ் பண்ணிடுறோம். மூணாவது when we talk also we lose water, பேசும்போது கூட தண்ணி வெளியில் போயிடுது. அண்ட் நாலாவது மோஷனில் we lose water. ஸோ இந்த வேர்வையில் லூஸ் பண்ணுறது தான் இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சீசனில் நார்மலாக நம்ம இந்த 11 to 4 PM அந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அந்த டைமில் வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் கொஞ்சம் கோல்டர் பிளேசஸில் இருந்து வேலை செய்ய முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் வெயிலில் தான் உங்களுடைய வேலை அப்படின்னா நல்ல ப்ரொடெக்டிவ் கியரிங் போட்டுக்குங்க, ஹேட் போட்டுக்குங்க, சன்ஸ்க்ரீன் போட்டுக்குங்க, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட முடிஞ்சால் போட்டுக்குங்க, அம்ப்ரெல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள் வேர்வையில். அண்ட் அப்பப்போ ஸ்மால் பிரேக்ஸ் எடுத்துக்குங்க ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா தண்ணி சரியாக இல்லைன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து பத்தலைன்னா செல்ஸு ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அண்ட் உங்கள் மசில்ஸும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், கிராம்ப்ஸ் வந்துடும், ரொம்ப ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 விதமாக நம்ம உடம்புலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிடுதுன்னு. ஒன் இஸ் ஸ்வெட்டிங், ஒன் இஸ் when we breathe, செகண்ட் when we talk, நாலாவது மோஷனில், அஞ்சாவது தான் கிட்னிக்கே வருது தண்ணி. ஸோ இந்த 4 இன்சென்சிபிள் லாஸ் மெத்தட்ஸில் நம்ம உடம்புலேருந்து 1.5 to 2 liters வரைக்கும் தண்ணி வெளியேறிடலாம். இப்போ காமனாக இந்த வெயிலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 100 degrees Fahrenheit மேலே டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு. டெய்லி நீங்கள் நியூஸை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஹை டெம்பரேச்சரில் பர்டிகுலர்லி சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு சீக்கிரமாகவே தே கெட் அஃபெக்டட் பை அ கண்டிஷன் கால்டு ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் உங்களுக்கே தெரியும் சன்ஸ்ட்ரோக்குன்றது. சைன்ஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன், நம்ம பாடி டெம்பரேச்சர் 104 degrees மேலே போயிடுறது. ரெண்டாவது, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மனக்குழப்பம் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்க திகைச்சு போயிருப்பாங்க. திடீர்னு நீங்கள் பேசுனீங்கனாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது பார்க்குறீங்கன்னா மேபி தே ஆர் டெவலப்பிங் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அவங்களுடைய பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் போட்டிருக்கோம். இங்கே பல்ஸ் ரேட்டை பார்த்தீங்கனாலும் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். நார்மல் ரேஞ்சஸை தாண்டி 100க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாகவே ரொம்ப ஹையாகவே இருக்கும். அண்ட் வெரி ஸ்ட்ராங் பல்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட், மனசோர்வு, வாந்தி, இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு நாசியேட்டிங் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், பசியின்மையோடு இருக்கும். ஸோ இந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் டீஹைட்ரேஷனுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி, ஹெட்டேக் வர ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒரு டிசினஸ், ஒரு மைல்டு ஃபெயிண்டிங் எபிசோட்ஸ் மாதிரி வரலாம். டிசினஸ் அண்ட் ஃபெயிண்டிங்கை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்து சீஷியஸ் மாதிரி வந்து தே கேன் ஆல்சோ we may also lose people. ஸோ அதனால தான் இப்போப்போ நியூஸில் நம்ம படிக்கிறது என்ன காமனாக ஹீட் ஸ்ட்ரோக்னால நிறைய பேர் தவறி போயிடுறாங்கன்னு. அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா வெரி சிம்பிள் வே, அவாய்ட் எக்ஸசிவ் எக்ஸசைசஸ் டியூரிங் திஸ் டைம். இந்த 11 to 4 PM டைமில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைசஸ்லாம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த சம்மர் சீசன்லேயே கொஞ்சம் எக்ஸசைசஸ் குறைச்சிக்கிறது நல்லது தான். அண்ட் அடுத்தது தண்ணி இன்டேக். வாட்டர் நாங்கள் உடம்புக்கு எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூரின் கலரை வச்சு நீங்கள் காட்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டாக இருக்கா எல்லோவாக இருக்கான்னு பாருங்கள். இஃப் யூரின் இஸ் ஒயிட் அப்படின்னா போன 1 மணி நேரம் உங்களுடைய உடம்புக்கு வேண்டிய ஹைட்ரேஷன் போதுமான அளவு இருக்குதுன்னு அர்த்தம். யூரின் கலர் எல்லோவாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் 1 hour நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் எக்ஸசிவாக எடுத்துக்கோங்க சப்சிக்வெண்ட் ஹவர்ஸில். அண்ட் கொஞ்சம் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் இன்டேக்கோடு சேர்த்து இந்த இதுவும் உங்களுக்கு அடிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் உங்களுடைய பாடியும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். பிகாஸ் உங்கள் பாடியில் 70% இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். இந்த வெயிலில் யூ மே டென் டு லூஸ் ஆல் தோஸ் வாட்டர். மெயின் திங், ஹைட்ரேட்டிங் த சிஸ்டம் வெல் ஃபார் ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்ரி திங். டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களுடைய கிட்னி அண்ட் யூரினரி சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் அண்ட் எல்லாருடைய நியூட்ரியன்ஸ் கேரி பண்ணுறதுக்கும் ஃப்ளூயிட்ஸ் நமக்கு நிறைய தேவை இந்த சிஸ்டம் இந்த சம்மர் சீசனில். ஸோ ஹைட்ரேட்டிங் த சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ இந்த சம்மர் சீசனில் நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலைன்னா என்னென்ன வரலாம்? ஒன், as I already said, ஹீட் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். ரெண்டாவது, கிட்னியில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நச்சு பொருட்கள், கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே, டாக்ஸின் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கிட்னி தான் ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புது. ஸோ உங்களுடைய யூரின் ப்ரொடக்ஷனில் நிறைய சால்ட்ஸ் அண்ட் இது படிஞ்சிருக்கும் பொழுது தண்ணி நீங்கள் சரியாக குடிக்கலைன்னா அந்த சால்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே சூப்பர் சேச்சுரேட் ஆகி ஒரு கல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி நீங்கள் இன்னும் நிறைய குடிக்கலைன்னா வேகமாகவே ரேப்பிடாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். இன்ஃபேக்ட் ஒரு மாதத்துலேயே ஒருத்தங்க தண்ணி சரியாக குடிக்கலைன்னா வித்தின் அ மந்த் 30-35 mm வரைக்கும் கல் ஃபார்ம் ஆகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் கிட்னிக்குள்ளே. ஸோ ஹைட்ரேட்டிங் யுவர் செல்ஃப் வெல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சின்ன கல் துகள்கள் இருக்கும்போது தண்ணி நிறைய குடிக்கிறது ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு வந்துடுது வெளியில். அதே இது நீங்கள் ஹைட்ரேஷன் சரி இல்லைன்னா, ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோன் டிசீஸ் இருந்துச்சு உங்களுக்கு, ப்ளஸ் உங்கள் யூரினும் சூப்பர் சேச்சுரேட்டடாகவே இருக்குது, ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறீங்க, சால்ட்டி ஃபுட் நிறைய எடுத்துக்கிறீங்க, ரெட் மீட் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் சான்சஸ் அதிகம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சம்மர் சீசனுக்கு நல்ல பியர் சாப்பிட்டா ஸ்டோன் ஃபார்மேஷன் வராதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தட்ஸ் அ ராங் நோஷன். ஏன்னா பியர் எக்ஸசிவாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனாக ஃபார்ம் ஆகும். ஸோ மெயின் திங், தண்ணி நிறையா குடிச்சுக்கணும், அவாய்டிங் ஜங்க் ஃபுட், சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், எக்ஸசிவ் நட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா இது எல்லாமே ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷனுக்கான முக்கியமான காரணங்கள். அண்ட் தண்ணி எக்ஸசிவாக குடிக்கலை, நீங்கள் ரொம்ப கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அது ஏன் வருது அப்படின்னா யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிடுது. கான்சன்ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு யூரின் வந்து ஃப்ளஷிங் மெக்கானிசம் குறைஞ்சிருது. இப்போ ஒரு இடத்துல அழுக்கு இருக்குது, தண்ணி ஒரு மக் தண்ணி ஊற்றினா போதுமா, ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்குமா? அதே கான்செப்ட் தான். வெளி சுத்தம் இருக்கிற மாதிரியே உள் சுத்தம் வேணும். ஹவு டு யூ ஹேவ் யுவர் இன்டர்னல் ஹைஜீன் மெயின்டைன் பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா, டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியில் சிஸ்டத்துலேருந்து வெளியில் எக்ஸ்பெல் பண்ணிட முடியும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த சம்மர் சீசனில் உங்களுடைய கிட்னி, உங்களுடைய யூரினரி சிஸ்டம், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங் மெயின்டைன் ஆகும். ஸோ அவாய்டிங் ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஐடென்டிஃபைங் ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அப்பப்போ சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா செக் பண்ணிக்கங்க எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு. அண்ட் இன்னொன்று முக்கியமாக, நம்மளை மாதிரியே நம்மளுடைய அனிமல்ஸாலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே காரில் லாக் பண்ணிவிட்டு எதுவும் வெளியில் போயிடாதீங்க. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அந்த கிளாஸ் ஹவுஸ் எஃபெக்ட்னால கூட இந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க, இல்லைன்னா நீங்கள் உள்ளே லாக் பண்ணிவிட்டு ஒரு மால் பக்கத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹீட்டை நம்ம பாடியால் தாங்க முடியாது. So make sure that you hydrate yourself well, stay away from the heat, stay indoors if possible. Thank you.